ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், இப்பெல்லாம் கொலை கொள்ளை ஸ்மக்லிங்கு ட்ரக்கு பாம் பிளாஸ்ட்னு ஒரே வயலன்ஸ் சம்மந்தப்பட்ட படத்துக்கு தான் மார்க்கெட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் அது எல்லாத்தையும் உடைச்சு ஒரு மண் சார்ந்த கதையை, ஒரு யதார்த்தமான மனிதரோட வாழ்க்கை கதையை முடிஞ்ச அளவுக்கு யதார்த்தமாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு டேரக்டர் தனுஷ் அவர்கள் நினச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் ஜெயிச்சும் இருக்காங்க. நிறைய எமோஷன் சீன்ஸ் கனெக்ட் ஆகுது, நிறைய சீன்ஸ் பார்க்கும்போது யதார்த்தமாக இருக்குது. ஸோ அதனால இதுதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். செகண்ட் பாசிட்டிவ், இந்த படத்துல அருண் விஜய் அவர்கள் வில்லனா நடிச்சிருக்காங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. அப்பவே நினைச்சோம் நம்ம அருண் விஜய் வந்து பயங்கர ஆக்ஷன் ஹீரோ, இந்த படம் வந்து யதார்த்தமான கதையா எடுக்கிறோம்னு தனுஷ் சார் சொல்றாரு. ஒரு ஆக்ஷன் ஹீரோ வச்சுக்கிட்டு எப்படி ஒரு யதார்த்தமான கதையா எடுக்க முடியும், கொஞ்சம் சினிமாட்டிக் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணுமே அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா 60-70 விழுக்காடு வரைக்கும் யதார்த்தமான சீக்வன்ஸையும் கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்ஷன் ஹீரோக்கான ஸ்பேஸையும் கரெக்டா ஸ்கிரீன் பிளேல கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு தனுஷ் சார் அவர்கள். ஸோ பெருசா எதுவும் இந்த படத்துக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தல, ஒரு யதார்த்தமான படமாவே வந்திருக்குங்கிற தான் இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ். அடுத்த பாசிட்டிவ், சீன்னா இதாண்டா சீனு, இதுதான் டயலாக், இதுதான் ஒரு நல்ல எமோஷன் சீனு, எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இந்த